guys, welcome to my channel. என் பேர் பெட்லி. ஸோ போன்சாய் வளர்க்குறது என்னோட ஹாபீஸில் ஒன்று. ஸோ இந்த பிளான்ட் இது ஃபைக்கஸ் மைக்ரோகார்பா, இதோட ரீபாட்டிங் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த பிளான்ட் ஒரு 6 years ஓல்டு. இந்த பிளான்ட் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு 5 years ஆகுது. ஸோ இன்றைக்கி இந்த பாட் 3-4 years-ஆக ஒரே பாட்டில் இருக்குது, சேம் பாட்டில் இருக்குது. ஸோ இன்றைக்கி இது பெரிய பாட்டில் மாற்ற போகிறோம். இதை இன்றைக்கி எப்படி மாற்ற போகிறோன்றத சேர்ந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த சேனல் டியூட்டோரியல் சேனல் கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் மை ஹாபீஸ். என் கூட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க. எல்லா லீஃபையும் நம்ம டீஃபாலியேட் பண்ண போகிறோம். டீஃபாலியேட் பண்ணிவிட்டு இதை இந்த பாட்டில் இருந்து லிஃப்ட் பண்ணி புது பாட்டுக்கு மாற்ற போகிறோம். ஆக்சுவலாக இது டீஃபாலியேட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இருந்து நம்ம வெளியே எடுக்கும்போது இதோட ரூட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ தான் இதோட ரூட்ஸ், பட் இதோட லீஃப் இவ்வளோ இருக்குது. ஸோ இந்த ரூட்ஸ் வந்து மறுபடியும் நியூட்ரியன்ஸ் எடுத்து எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணும்போது இந்த பிளான்ட்டுக்கு ஒரு பெரிய ஷாக் ஆகும். இந்த ஷாக் குறைக்கிறதுக்காக தான் நம்ம லீஃப் எல்லாம் டீஃபாலியேட் பண்ணுறோம். ஓகே, இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். நீங்கள் எல்லா சைடு திருப்பி பார்க்கும்போதும் உங்களுக்கு அந்த ஷேப்பு கிடைக்கும். ஸோ போன்சாய்ன்றது வந்து ஒரு லிவிங் ஆர்ட். நம்ம கண்டினியூஸாக இதுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம இப்போ இதை வந்து கம்ப்ளீட்டாக டீஃபாலியேட் பண்ணிடலாம். ஃபைக்கஸை பொறுத்த வரைக்கும் டீஃபாலியேட் பண்ணும்போது மொத்தமாக லீஃபை ப்ளக் பண்ணி எடுக்காமல் கரெக்டாக லீஃப் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த பிளேஸில் வச்சு கட் பண்ணுறது பெட்டர். ஸோ இப்படி கட் பண்ணுங்கள். எல்லா லீஃபையும் நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவல் லீஃபை இப்படி கட் பண்ணுங்கள். இது எதுக்கு கட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இப்படி கட் பண்ணும்போது 2 விஷயம் நடக்கும். ஒன்று, ரீபாட் பண்ணும்போது ட்ரீயோட ஷாக்கு கம்மி பண்ணும். அதுவும் இல்லாமல் இதை நீங்கள் லீஃபை கட் பண்ணும்போது லீஃபில் இருக்கிற ஒவ்வொரு நோடும் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஒவ்வொரு நோடும் ஆக்டிவேட் ஆகும்போது நமக்கு புது பிரான்ச்சஸ் கிடைக்கும். புது பிரான்ச்சஸ் கிடைக்கும்போது லீஃபோட சைஸ் சின்னதாகும்போது நமக்கு போன்சாயோட ஷேப் கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும். இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நாங்கள் ஒரு நர்சரி கார்டனில் இருந்தால் வாங்கினோம். ஜஸ்ட் ஒரு 100-150 rupees-க்கு உள்ளே தான் இருக்கும். நாங்கள் வாங்கி என்னோட ஃப்ரெண்ட் அஜய் அப்படின்றவர் வந்து இது வளர்த்துட்டு இருந்தார். சேனலில் அவரோட வீடியோ போட்டிருப்பாரு. நான் அந்த சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதோட இனிஷியல் ஸ்டேஜஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த சேனலில் போய் பாருங்கள். அவர் வந்து இப்போ ஃபாரினில் செட்டில் ஆகிட்டார் அப்படின்றதுனால அவர்கிட்டருந்து வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்தப்போ நான் பண்ண ஃபஸ்ட்டு சேஞ்ச் வந்து ரீபாட் பண்ணிவிட்டு இதை வந்து ரூட் ஓவர் ராக் அப்படின்ற மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்னு. இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். ஸோ இதில் ஒரு ராக்கு நான் செட் பண்ணேன். ராக்கை செட் பண்ணதுலேருந்து என்கிட்ட வந்து ஒரு 3 years இருக்கும். 3 years-ஆக கண்டினியூஸாக இதிலே தான் இருக்குது. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஏரியல் ரூட்ஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த ஏரியல் ரூட்ஸே நாம் இன்றைக்கி வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் வந்து கிறிஸ்கிராஸாக நிறைய ஏரியல் ரூட்ஸ் வந்து கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. இதே நம்ம க்ளீன் பண்ணலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த லீஃபோட சைஸு. ஸோ இந்த அளவு லீஃப் வந்து இந்த அளவு சின்னதாக வரணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ப்ரூனிங் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ராப்பர் இன்டர்வெல்லில் வந்து நம்ம டீஃபாலியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த சைஸில் இருக்கிற லீஃபு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இந்த சைஸுக்கு நமக்கு கிடைக்கும். இது ரொம்ப டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். எல்லா லீஃபையும் நம்ம பொறுமையாக உட்காந்து எல்லாத்தையும் கட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ போன்சாயை பொறுத்த வரைக்கும் நம்ம போன்சாய் கூட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அது வந்து நமக்கும் நல்லது, போன்சாய்க்கும் நல்லது. ஸோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். டீஃபாலியேட்டிங் இந்த ப்ராசஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இது கூடவே உட்காந்துருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கள் அம்மாவும் கூட வந்து உட்காந்துருப்பாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இது ஒரு கைண்ட் ஆஃப் மெடிடேஷன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அது ஜாலியாக இருக்கும் பண்ணுறதுக்கு.
பாருங்கள். நம்ம ஓவராலாக லீஃப் எல்லாம் கட் பண்ணிட்டோம். ஸோ இதோட அடுத்த ப்ராசஸ் வந்து இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரான்ச்சஸ் வந்து இப்படி வெர்டிகலாக மேலே இருக்கும். ஸோ இதையும் கட் பண்ணி தேவையில்லாத பிரான்ச்சஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ரிஃபைன்மெண்ட் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ரீபார்ட் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ட்ரையாங்கிளை வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ட்ரீ வந்து என்ன சைஸில் வரணும், என்ன ஷேப்பில் இருக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிவிட்டு டாப் டு பாட்டம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணுறேன்றதை பாருங்கள். ஸோ இதுதான் என்னோடய ஏபெக்ஸ். இதிலேருந்து நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப் எடுத்துகிட்டு போகிறேன். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஏபெக்ஸ் கட் பண்ணிட்டேன். இந்த பிரான்ச் பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது ஆக்சுவலாக நமக்கு ஃப்யூச்சரில் தேவையில்லை. இங்கே 2 பிரான்ச்சஸ் வெர்டிக்கலாக வளர்ந்துருக்கு. இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரே ஜங்ஷனில் வந்து 2 பிரான்ச்சஸ் இருக்குது. இது ஒரு பிரான்ச்சு, இது ஒரு பிரான்ச். நம்ம இதில் வந்து நீங்கள் இந்த பிரான்ச்சை இது 2 நீங்கள் வளர விட்டீங்க அப்படின்னா இந்த இடம் மட்டும் தனியாக அவங்களுக்கு பெருசாயிரும். இந்த இடம் மட்டும் தனியாக பெருசாச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, ரிவர்ஸ் டேப்பர் ஆகிடும். இதே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் சைடு வர்ற பிரான்ச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மற்ற பிரான்ச்சஸை விட இது இந்த பிரான்ச் எவ்வளோ லெங்க்த்தாக இருக்குன்னு, இந்த பிரான்ச் அப்புறம் இந்த பிரான்ச் எல்லாம் எவ்வளோ லெங்க்த்தாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இதை வந்து கொஞ்சம் பிரான்ச்சஸை ஷார்ட் பண்ணலாம். இது கொஞ்சம் ஹார்டான சாய்ஸ் தான், இருந்தாலும் நம்ம ஃப்யூச்சர் க்ரோத்தை நினச்சி நம்ம பண்ணி தான் ஆகணும். இந்த பிரான்ச்சை லைட்டாக ஷார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் இந்த பிரான்ச்சையும் நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம். ஃபோக்கஸிங் இப்போ கிறிஸ்கிராஸாக இருக்கிற ஏரியல் ரூட்ஸ் ஒன்று கிளியர் பண்ணலாம். மேக்ஸிமம் இதை எடுக்கும்போது எல்லாமே டேமேஜ் ஆகும். ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ அது டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா மெயின் ட்ரங்க் இது பேக் சைடு. இந்த மெயின் ட்ரங்க் வந்து நமக்கு ப்ராப்பர் வியூ இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா இதை கிளியர் பண்ணால் தான் இதோட வியூ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நமக்கு எதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அதை மட்டும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லாததை வந்து மேக்ஸிமம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வர்றதெல்லாம் வச்சுட்டு எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதோ அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை இப்போ ரிமூவ் பண்ணலாம். உடஞ்ச பாட்டை அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரூட்டு தான் வந்து பாட்டிலேருந்து கிரவுண்டில் போய் வளர்ந்துட்டு இருந்தது. ஸோ இதுதான் இதோட மேஜர் சோர்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸாக இருந்தது. இப்போதைக்கு சின்ன சின்ன ரூட்ஸ் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இதோட ரூட்ஸ் இப்போ தான் டெவலப் ஆகுது. இந்த ரூட்ஸை நான் இப்போதைக்கு டிஸ்டர்ப் பண்ணலை. இந்த ரூட்டில் நான் இப்போ எந்த ஒர்க்கும் பண்ண போகிறதில்ல. பெட்டர் இப்படியே வச்சு அதை பிளான் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இதை கட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணலாம். கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி இதுக்கு ரெடி பண்ண பாட்டில் இதை பாட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த பாட்டில் தான் ரீபார்ட் பண்ண போகிறோம். சிமெண்ட் பாட்டு தான், நம்ம வீட்டிலே பண்ணது. அப்பா பண்ணி கொடுத்தாங்க இந்த பாட்டு. போன்சாய் பாட்டு இந்த சைஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 2000 மோர் தேன் 2000 தான் ஆக்சுவல் போன்சாய் பாட்டு. ஸோ அதே மாடலில் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். பர்ஃபெக்டான பாட்டெலாம் இல்லை, ஜஸ்ட் போன்சாய் பாட்டோட ஃபீல் மட்டும்தான் இருக்கும். பட் ப்ராப்பர் பாட்டு இதில் வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ பாட்டிங் மிக்ஸ் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை தான் யூஸ் பண்ணுறேன் நான் இப்போது. ஃபஸ்ட்டு நம்ம பிளான்ட் இதில் வச்சு செட் பண்ணி பார்க்கலாம், எவ்வளோ ஹைட்டு எப்படி இருக்கிறது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் மண் போட்டு நம்ம அதை ஹைட் ஏற்றணுமா வேணாமான்னு நம்ம அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம்.
எடுத்து வச்சு பார்த்தேன், இதோட ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ கொஞ்சம் பாட்டிங் மிக்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இதோட ஹைட்டை கொஞ்சம் ஏற்றி அதுக்கப்புறம் செட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது, அதோட லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாட்டிங் மிக்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டு ஹைட் ஏற்றிட்டோம். இதில் கொஞ்சம் கேப் இருக்குது, இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிட்டு இதோட ஏர் கேப்பே நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நம்ம பாட்டிங் மிக்ஸ் உள்ளே வைக்கும்போது இதுக்கு பாட்டிங் மிக்ஸில் நிறைய ஏர் கேப் வரும். அந்த ஏர் கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக லைட்டாக ஒரு டூத் பிக் மாதிரி ஒன்று எடுத்து மண்ணை வந்து இந்த மாதிரி பண்ணி விடுங்க. மண் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் ரூட் கேப் எல்லாம் ஃபில் ஆகும், தெரியும், மண் வந்து உள்ளே போகிறது தெரியும். ஆக்சுவலாக இது பாட்டிங் மிக்ஸ் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா 1 part ஆஃப் நம்ம நார்மல் கார்டன் சாயில், 1 பங்கு கம்போஸ்ட், லீஃப் கம்போஸ்ட் நானே ரெடி பண்ணது, அப்புறம் ஒரு கொஞ்சோண்டு கொக்கோ பீட், அப்புறம் கொஞ்சம் சாணி உரம். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ பாட்டிங் மிக்ஸ் இது எப்படி பண்ணுறது அப்படின்றது நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ ரீபாட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏரியல் ரூட்ஸோட க்ரோத்து, அதோட திக்னஸ்லேயும் தான் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ப்ராப்பரான ட்ரங்க் சைஸ் வந்துடுச்சு, ப்ரைமரி பிரான்ச் செகண்டரி பிரான்ச்சஸோட ஸ்ட்ரக்சரும் நமக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு, பேசிக் போன்சாயோட ஸ்ட்ரக்சரும் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இனிமேல் ஃபோக்கஸ் பண்ணுறது ஏரியல் ரூட்ஸில் தான். இப்போ இங்கே ஜனவரி சீசனில் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாகவே இருக்குது, அதனால தான் நான் ரூட்டில் எந்த ஒர்க்குமே நான் பண்ணல. ஸோ இப்போ நம்ம வாட்டரிங் மட்டும்தான் பண்ண போகிறோம். அப்படியே இதை எடுத்து ஷேடில் வைக்க போகிறேன். வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறனால டைரக்ட் சன்லைட்டில் ஒரு 2-3 வீக்ஸுக்கு நான் வைக்க மாட்டேன். அப்புறம் இதோட லீஃப் ஃபால் ஆஃப் ஆகும், இந்த மாதிரி பழுத்து ஃபால் ஆஃப் ஆகும். ஸோ அதை நான் பயப்பட வேணாம். அப்புறம் இந்த லீஃப் ஃபால் ஆஃப் ஆகிட்டு அதுக்கப்புறம் புது ஷூட்ஸ் வந்த அப்புறம் இதை டைரக்ட் சன்லைட்டில் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ இனிஷியலாக கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த மண் ஃபுல்லாக நமக்கு வந்து தண்ணி இறங்கணும், அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ ரீபாட்டிங் முடிச்சிட்டோம். வந்து இனி ஷேடில் வைக்க போகிறேன். ஷேடில் வச்சுட்டு இதோட அப்டேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு 2-3 வீக்ஸில் ஷேர் பண்ணுறேன். இது வளருது, எப்படி க்ரோ ஆகுதுன்றதை ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாவோ இல்லை ஒரு ஃபுல் வீடியோவாவோ அப்டேட் பண்ணுறேன். இது மாதிரி இன்னும் நிறைய போன்சாய் கண்டென்ட் நம்மக்கிட்ட இருக்குது, நிறைய பிளான்ட் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் ஒவ்வொன்றா நம்ம வந்து ரீபாட் பண்ண போகிறோம். ஸோ ஒயரிங் பண்ண போகிறோம். இன்னும் இது போன்சாய் ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் எங்களுக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலிஸ் மெம்பர்ஸ் யாருக்காவது இந்த போன்சாய் கண்டென்ட் பிடிச்சிருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு ஸ்டே டியூன்ட். பை.